திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை முந்த முயன்ற கார் விபத்தில் சிக்கிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். உடுமலை பகுதியைச் சேர்ந்த நாச்சிமுத்து என்பவர் தனது பேரன் மற்றும் மகளுடன் கோவையில் உள்ள தனியார் கண் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு கோவையிலிருந்து உடுமலை நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது பல்லடம் அருகே செம்மிபாளையம் என்ற இடத்தில் நாச்சிமுத்துவின் கார் இடதுபுறமாக வந்து கொண்டிருந்த போது வலதுபுறமாக உள்ள ஓடுபாதையில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இடதுபுறமாக சென்று கொண்டிருந்த நாச்சிமுத்துவின் கார் லாரி முந்த முயன்ற போது லாரி மோதி விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் சிக்கிய காரில் பயணித்த 3 பேரும் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்டு பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை என்பதால் இந்த விபத்து அடைந்ததால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் விபத்தில் சிக்கிய 3 பேரையும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வந்தபோது ஓட்டுநரிடம் அங்கிருந்த பொதுமக்கள் 2 பேர் மட்டும் விபத்தில் சிக்கிய 3 பேரை தனியார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவும் ஏன் அரசு மருத்துவமனைக்கு ஏன் அழைத்து செல்கிறார் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆம்புலன்ஸ் இயக்க விடாமல் ஓட்டுநரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த விபத்திற்கான குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.